ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கரெக்ட் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். அதாவது குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி வார்த்தைகள் ஃப்ரேஸை பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். கரெக்ட் இங்கிலீஷு. நம்பர் 1, ஆல் டுகெதர் ஆர் ஆல் டுகெதர். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். வி வென்ட் டு த சினிமா ஆல் டுகெதர். சினிமாவுக்கு எல்லோரும் சேர்ந்து போனோம் அப்படிங்கும்போது ஆல் டுகெதர் அப்படின்னு பண்ணணும். அடுத்து ஆல் டுகெதருக்கு என்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ ஆர் ஆல் டுகெதர் ராங். ஆல் டுகெதர்னா டோட்டலி ராங் அப்படிங்கிறதுக்கு தான் ஆல் டுகெதரை யூஸ் பண்ணணும். நம்பர் 2 பாருங்கள். எவ்ரிபாடி எவ்ரிபடி. எவ்ரிபடி லைஸ்கர். எவ்ரிபடினா ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறது அர்த்தம். எவ்ரிபாடினா ஒவ்வொரு உடல்னு அர்த்தம். ஆக இதில் இந்த சென்டென்ஸில் எது சரி? எவ்ரிபடி ஒரே வார்த்தையாக இருக்கிறது. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். தே பரீடு எவ்ரி பாடி தே குட் ஃபைண்ட். அப்போது எவ்ரிபடிக்கும் எவ்ரி பாடிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சதுங்களா? அடுத்தது எவ்ரி டே. அடுத்தது இன்னொன்றுன்னா எவ்ரி டே. எவ்ரி டேங்கிறது ஒரே வார்த்தையாக இருக்குது. இன்னொன்று 2 வார்த்தையாக தனித்தனியாக இருக்குது. ஐ டூ இட் எவ்ரி டே. 2 வார்த்தையாக இருக்கும்போது அது ஒவ்வொரு நாள்னு அர்த்தம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள். இட் இஸ் அன் எவ்ரி டே அக்கரன்ஸ். எவ்ரி டேங்கிறது 2 ஒரே வார்த்தையாக இருக்கிறது அட்ஜெக்டிவ். தினசரி நிகழ்வு. அக்கரன்ஸுங்கிறது நிகழ்வு. அடுத்தது நம்பர் 4 பாருங்கள். மேபி. மேபி மேபி ஒரே வார்த்தையாக இருக்குது. இன்னொன்று 2 வார்த்தையாக இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ மே பி ரைட். இப்போது இதில் மே பி தனித்தனி வார்த்தையாக இருக்கிறது தான் சரியான ஆன்சர். இதனுடைய அர்த்தம் என்ன? நீ சரியாக இருக்கலாம் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது ஒரே வார்த்தையாக இருந்தால் மேபி இட் இஸ் ரெய்னிங் அப்படின்னா ஒருவேளை மழை பெய்யலாம். மேபி 2 வார்த்தையாக இருந்தால் பாசிபிள்ங்கிற அர்த்தம் வரும். அதே ஒரே வார்த்தையாக இருந்ததுன்னா பெர்காப்ஸ்ங்கிற அர்த்தம் வரும். இது மேபிங்கிறது ஒரே வார்த்தையாக இருந்தால் அது அட்வர்ப் ஆகும். அடுத்த நம்பர் 5 பாருங்கள். ஹீ வில் ஆர் ஹீ இல். வில் ஹீ கம்னு கொஸ்டின் கேட்டோம்னா எஸ் ஹீ வில்னு தான் நம்ம எழுதணும். ஹீ போட்டு டபுள் எல் போடக்கூடாது. ஹீ போட்டு டபுள் எல் தான் போடணும் அப்படின்னு நினச்சோம்னா ஹீ வில் கம் அப்படிங்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்மில் டபுள் எல் போட்டு கம்ங்கிறதையும் சேர்த்து தான் எழுதணும். ஓகே. அடுத்தது அலோன் லோன்லி. ஹீ வென்ட் டு சினிமா லோன்லி ஆர் அலோன். தனியாக போனால் சினிமாவுக்கு போனால் அப்படிங்கிறதுக்கு என்ன போடணும் அப்படின்னா அலோன்கிறது தான் போடணும். லோன்லின்னா ஃபீலிங் அன்ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி ஃபெல்ட் லோன்லி. அப்போ லோன்லின்னா அன்ஹாப்பி, ஃபீலிங் அன்ஹாப்பின்னு அர்த்தம். அப்போ லோன்லி எந்த இடத்துல பயன்படுத்தணும், அலோன்கிறது எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுதா? ஓகே.